ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்ம சேனல்ல கோலி சோடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி, கோயம்புத்தூர்ல இருக்க வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு இருக்கோம். வந்து சாப்பிட வந்துருக்கோம். இப்ப சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏற போறோம். 8 மணிக்கு ட்ரெயின், 7:30 மணிக்கு சாப்பிட வந்துருக்கோம். வேற பாருங்க ரெடியா இருக்கு. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ராஜா பகவத் மாதிரி இருக்கா. வெச்சி தான் இன்னைக்கு போட்டாதான் லைட்டா ஹாஸ்டல் வாடகை அடிக்கும். பரோட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து திருச்சி வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து ட்ரெயின் ஏற போயிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம திருச்சிராப்பள்ளியில் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ரெயினில் போக போகிறோம். வாங்க நம்ம பைத்தியமாயவே. ரொம்ப நாளா அதுல என் பேக் போனோம்னு ஆசை வச்சு நானும் உள்ள போலான்னு. பேக் போட்டா செக் பண்ணுவாங்களா? கன்ஃபார்ம். பியாண்ட செக் பண்றாங்க. ஆசையா இருக்காங்க. வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நம்ம ஒரு ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்கு. பின்னாடி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். சீட் எப்படி அண்டிருச்சுருக்கோம். சீட் எப்படியோ பிடிச்சாச்சு. ஐயா நம்ம ஒரு மாதிரி பார்த்து பார்த்தாரு. எனக்கு தெரியல. அந்த ஐயா வர்றான். ஐயா வர்றாங்க. அப்படியே ஐயா அந்த ஐயா ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கு. தெரியல இடம் முடிக்கிறதா இருக்காங்க நிறைய பேர். நம்ம இங்க ட்ரெயின் ஏறி வச்சு மஜா பண்றோம். அல்டிமேட் பண்றோம். கோயம்புத்தூர் போறோம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. மகேஷ் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கம்பல் எல்லாம் ஊத்துட்டுக்கிறேன். முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டு இருக்கீங்க. கோபி என் நண்பர், ஆனா பழைய நண்பர் தான். இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க. இது நம்ம பிரான்சிஸ். மூஞ்ச பாத்தீங்களா? அந்த முக்கால வழி பாக்குறதே எங்கேயோ பாக்க பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேசுறது நீங்க கேட்டது கிடையாது. நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுங்க. சொல்லுங்க சார். அந்திரி சீட்டு பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போதைக்கு எதுவும் வரலையா அவருக்கு? சாப்பிட்டா வருமா அவருக்கு? அது சொல்றாரு. கதிரு இவரு நம்ம நண்பர் தான். இப்போ நீங்க பாக்குறீங்க. டிஃபரெண்ட் காதலா இருக்கும். சந்தோஷம் தான். பண்ணோம் இன்னைக்கு எல்லாமே ஒரு லிமிட் தான். இந்த ஒரு கேங் வருது. இது நம்ம பசங்க தான். இருந்தாலும் எங்கேயோ ஓடுறாங்க பாருங்க. எங்கே ஓடுறாங்கன்னு தெரியல. ஓட்டம் ஒரு ஜாகிங் மீறி இருக்கட்டும் விட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சீக்கிரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி போயிட்டு இருக்கோம்ல. போகிற வழியில் ஈரோடு ஒரு பெரிய ஸ்டாப்பிங். இங்கே ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு டைம் கிடைச்சிது. இப்போ நம்ம வந்து காஃபி வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் டீனாலே என்றைக்குமே அது ஒரு தண்ணி ஒரு டேஸ்ட் தான். தலைவா நமக்கு 2 காப்பியே.
அண்ணா நான் வித்து என்னண்ணா பாதி தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து காப்பி வந்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். காப்பி சிம்பிளாக சொல்லணுங்க, சுட தண்ணியில் சீனி போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அதான் எதுவுமே இல்லை வந்து எப்படி சொல்றது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சுகர் வாட்டர் தான், ஹாட் சுகர் வாட்டர், தட்ஸ் இட், அவ்வளோதான். இதுக்கு இப்போ பாருங்க, இதுக்கு பற்றி அண்ணனை பாராட்டி பல மேடைகளில் 50 பாட்டை போட்டு அசத்திய அண்ணனுக்கு அண்ணன் பேர் அண்ணன் 50 பேர் கொடுத்தி சொல்லுங்க 50 பேர் கொடுத்த பழி வைத்திருக்கிறான் அண்ணனுக்காக ஏதோ ஒரு பாடல் நெஞ்சில் என்ன ஊர் வந்து இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வெளியே வந்துட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. டைம் நான் இருக்கும், டைம் வந்து ஒரு 1:30 இருக்கும். வாட்ச் இல்லையா, மணி ஒரு 1:30 இருக்கும். கோயம்புத்தூர் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு நடைப்பயணம், ஒரு 3 கிலோமீட்டர் காந்திபுரம் வரைக்கும் ஒரு நடைப்பயணம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். ஆனால் நம்ம